ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் ஆப்பம் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பஞ்சு போல் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து உங்களுக்கு டின்னருக்கு வேணும்னாலும் செய்யவும் மேலும், அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலும், ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லஞ்சு கொடுத்துட்றதுக்கும் இது நல்ல ஈஸியாகவே இருக்கும். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும், நல்ல குயிக்காக நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது நல்ல சாஃப்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வந்திக்குது அப்படின்ட்டு. இது வந்து நான் இன்றைக்கி பீஃப் கறியோடு தான் செஞ்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு சட்னியோட வேணும்னாலும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு மிச்சம் இன்க்ரீடியன்ட் தேவையில்லை, நல்ல ஈஸியான மெத்தட்லேயே செஞ்சிடும். நீங்கள் இதை நைட்டுக்கு செஞ்சுட்டு இது மார்னிங் வரங்காட்டி வச்சாலுமே இது நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தர் பன் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு பாருங்கள், ரவை தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரவை மட்டும்தான் நாங்கள் எட் பண்ணி செய்யணும், ரவையும் தயிரும். நான் இதில் 2 கப் ரவை எட் பண்ணுறேன். சும்மா நார்மலான ரவை தான். இந்த ரவையை நீங்கள் வறுக்க ஒன்றும் தேவையில்லை, சும்மா நார்மலாகவே எட் பண்ணிடும். 2 கப் ரவைக்கு 1 கப் தயிர் எட் பண்ணணும். அதாவது 400 கிராம் ரவைக்கு வந்து 250 கிராம் தயிர் எட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டரை நான் ஃபஸ்ட்டுக்கு எட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். நீங்களே யோசிப்பீங்க இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதா அப்படின்ட்டு. நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நான் மறுபடியும் ஒரு 1 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 1 கப் வாட்டரே மறுபடியும் எட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் வாட்டர் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பவுல் எட் பண்ணதும் மறுபடியும் மற்ற 1/2 கப் வாட்டர் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே மூடி விட்டு இங்கால் இதில் தாளித்து கொட்டணும். அதுக்கு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எட் பண்ணுறேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு எட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் புரிஞ்சு வரக்குள்ள சீரகமும் ஒரு 1 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு இது கூட வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பார்த்து தான் எடுத்துக்கிறேன். இது சரியாக 100 கிராமிக்கும். இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை அப்படி எட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட லாஸ்ட்டுக்கு வந்து கடலை எட் பண்ணேன். கடலை வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் இதில் வந்து கடலை கடிப்படக்குள்ள இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கடலை தான் எட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் இந்த ஒன்னியும் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வந்து இந்த கடலையும் வந்து ஒரு 3/4 வாசி மாதிரி வெந்து வரணும். பாருங்கள், இந்த வெங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்துக்குது. இப்போ இதை அப்படியே இந்த சூட்டோடையே நான் இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பட்டரில் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதை அப்படியே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், உங்களுக்கு இதை பார்க்கக்குள்ளைக்க விளங்கும். அந்த தோசைக்கு இட்லிக்கு நாங்கள் ஊற்றுற பதம் அந்த கொஞ்சம் தோசைக்கு ஊற்றுற பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இட்லிக்கு ஊற்றுற பதம் வந்து சரியான பதமாக இருக்கும். லாஸ்ட்டுக்கு வந்து நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எட் பண்ணுறேன். பேக்கிங் சோடா மிச்சமும் எட் பண்ண வேணும், இதுக்கு 1/4 டீஸ்பூனே நல்லா சரியாக இருக்கும். எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து உடனே எங்களுக்கு தோசை ஊற்றி எடுக்கலும். பேக்கிங் சோடான்றது ஆப்ப சோடாக்கு தான். ஸ்ரீலங்காவில் பொதுவாக எல்லாருமே ஆப்ப சோடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆப்பம் சுடுற தாச்சி தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தாச்சில் ஃபஸ்ட்டு ஆயில் எட் பண்ணிட்டு இந்த ஆயில் நல்ல ஹீட் ஆகணும். நல்ல ஹீட் ஆகினதுக்கப்புறமா நான் இதில் தோசை ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாதிரி பார்த்து இந்த மாதிரி திக்காக ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை திக்காக ஊற்றி எடுக்கக்குள்ள தான் இது உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும். உங்களுக்கு ஆப்பம் ரெசிபி வேணும்னாலும் நான் ஏற்கனவே ஆப்பம் ரெசிபி போட்டிக்கிறேன். அது வந்து நல்ல ஈஸியான மெத்தடில் வெறும் கோதுமை மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணி எப்படி நல்ல டேஸ்ட்டாக கடையில் வாங்குற மாதிரி ஆப்பம் செய்கிற அப்படின்ற ரெசிபி தான். அந்த ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது 1 மினிட்லேயே வெந்துடும். இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்ததும் இந்த மாதிரி மறுபடி டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டால் தான் இது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். கீழக்கு வடியும் காட்டியும் வைக்க வேணாம், ஒரே ட்ரிப்லேயே வந்து இதை பெரட்டி போட்டுருங்க. 2 பக்கமும் நீங்கள் 3 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும், இது நல்லா குயிக்காக வெந்துடும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டேஸ்ட்டாக வரும், இது நல்ல பர்ஃபெக்டாகவுமே வரும். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப் தோசை ஊற்றக்கொள்ளைக்குமே இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஆயிலில் கொஞ்சம் இந்த தோசை பொரிஞ்ச மாதிரி வரணும், ஆயில் மிச்சமும் எட் பண்ண வேணாம். ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எட் பண்ணினாலே போதும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரக்குள்ள தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளோட இந்த ரெசிபி ட்ரை பண்ணினீங்க என்றால் நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே இது மாதிரி நிறைய டின்னர் ரெசிபி போட்டிக்கிறேன். அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள்.